ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரசம் எப்படி வைக்கிறதா பார்க்க போகிறோம். இது எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சூப்பராக இருக்கும். தண்ணியில் முன்னாடியே நான் வந்து நெல்லிக்காய் சைஸில் புளியை போட்டு அதிலேயே ஊற போட்டுட்டேன். அதை கரைச்சி கரைச்சி மீன் குழம்புக்கு எடுக்கிற மாதிரி எடுக்க தேவையில்ல. அதுலேயே அப்படியே விட்டுடுங்க, அது நல்லா ஊறட்டும். என்ன ரசம் சொல்கிறாலே பார்க்காதீங்க. ரசம் மீன் குழம்பு செய்ய தெரிஞ்சாலே சமையல் நம்ம எல்லா குழம்பும் சூப்பராக வச்சுன்னா இந்த ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அதில் போட்டுக்கோங்க. அப்புறமா பெருங்காயம். பெருங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. ரொம்ப அதிகமாக போட்டால் வாசம் அதிகமாக இருக்கும், லைட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. அது நல்லா ஊறணும். அதுக்கப்புறமா 2 தக்காளி வேணும்னா எக்ஸ்ட்ராவும் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. நான் 2 தான் போட்டிருக்கேன், ஏன்னா நாங்கள் 3 பேர் தான் அப்படின்றதுனால. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு ஜாரில் வந்து பூண்டு ஒரு நான் 5-6 பல் பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு 1.5 கரண்டி போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் காட்டாக இருந்தால் ரசம் நல்லா இருக்கும்ல, அதனால ஒரு 1.5 கரண்டி ஜீரகம் போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சோண்டு மிளகு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காரம் அந்த காஞ்ச மிளகா இருக்கும்ல, அது உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுவுமே ஒரு 2-3 போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 எடுத்து போட்டுக்கிட்டேன், ஏன்னா தாளிக்கும் போது நான் 1 போடுவேன். அதனால வந்து நான் ஒரு 4-5 போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கிரேட் ஆனோடனே இதில் போட்டு கரைக்கக்கூடாது, அதெல்லாம் நம்ம வணக்கி செய்யணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் இந்த குறைன்னு ரசத்துக்கு அரைப்போம்ல, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா இது தக்காளி போட்டிருக்கேன்ல, அது புளி எல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கணும். கரைச்சி விட்டுட்டு இதுக்கப்புறம் எப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப காய விட்டுறாதீங்க, வெடிச்சு எல்லாம் கடுகும் செதஞ்சிடும். சின்ன சின்ன கடுகு தானே, அதெல்லாம் பொரிஞ்சிடும் எண்ணெயிலேயே. அதனால ஒரு கொஞ்சோண்டு கடுகு தம்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கருவேப்பிலை போடணும். ஏன்னா அது வந்து கரைக்கிறது, இது வந்து தாளிப்புக்கு கொஞ்சம் போடணும், இதோட வாசம் கொஞ்சம் வரும். நான் சொன்னால 2 காஞ்ச மிளகா போட சொல்லிட்டு 2 காஞ்ச மிளகா போட்டாச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டாச்சு. அதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ண விடுங்க. லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க, எல்லாமே எல்லாம் வெடிச்சிடும். அது வெடிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, மிளகு, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய், இதை ஒருத்தர் பச்சை மிளகா போடுவாங்க. நீங்கள் பச்சை மிளகா யூஸ் பண்ணுறதா அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் காஞ்ச மிளகா தான் யூஸ் பண்ணுவேன். சில டைமே வந்து பச்சை மிளகா யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு நான் காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன். இதையும் நல்லா வணக்கிட்டு லைட்டாக மஞ்சள் தூள் அதில் கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக வச்சு ஃப்ரை பண்ணுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக தீஞ்சிடும். ஏன்னா இது ரொம்ப கம்மியாக இருக்குனால சிம்லேயே வச்சு பண்ணுங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அதில் ஊற்றிடணும். நான் உப்பு இன்னும் சேர்க்கலை, இப்போ நான் போட்டுக்கிறேன் உப்பு கொஞ்சமாக. உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அதுலேயே நல்லா கரைச்சிட்டேன். அந்த புளி, தக்காளி எல்லாமே அதுலேயே விட்டுருங்க. புளியெல்லாம் எடுக்க தேவையில்ல, அது ஊற ஊற மசாலா ஊற ஊற ரசம் சூப்பராக இருக்கும். அதை நல்லா கரைச்சதுக்கப்புறமா இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதில் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த புளி கரைசல் எடுத்து அதில் ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டதுக்கப்புறம் ஃப்ரை ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஊற்றி விட்டுடலாம். ஊற்றி விட்டுட்டு மூடி விட்டுறணும். அப்புறமா உங்களுக்கே தெரியும், ரசம் கொதிக்கக்கூடாது, சுற்றிரும் நுர வந்ததுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு பழமொழியே இருக்குது, ரசம் கொதிச்சா முட்டாள் கூட சாப்பிட மாட்டா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த குண்டால இருந்ததில்ல அந்த ஊரெல்லாம் அது நல்லா கழுவி அதில் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு கொஞ்சம் மூடி போயிடாதீங்க. பாலும் ரசமும் நம்ம போகும்போது தான் பொங்கும், அதனால பக்கத்துலேயே இருக்கும். சுற்றி நுர வரும்பொழுது கொஞ்சோண்டு தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிட்டு உடனே மூடிடணும். மூடிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். அது இதோட இந்த vlog முடியுது. அப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. பாய், லவ் யூ காய்ஸ்.